தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா கல்வியை மெரினாவில் கட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் காலை விழுந்து கெஞ்சினார் சொன்னா இந்த திமுக அரசு ஏற்றுக்கணுமா? காங்கிரஸ் இறந்த பிறகு இந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மெரினாவில் எங்க அப்பாக்கு கல்வியை வேணும் சொல்லி கெஞ்சிதான் அப்படின்னு சொன்னோம். ஆண்டிமுத்து ராசா நீ ஏத்துக்கிடுவியா? தேசம் ஓட்டும் தேசிய தலைவர் இன்னைக்கு இருக்க அவங்க திமுக கவுன்சில் உறுப்பினர் ஸ்கார்பியோல போறாண்டா. அன்னைக்கு இந்த நாட்டுக்காக ஆங்கிலேயே எதிர்த்து கப்பல் விட்டோம்டா எங்க தாத்தா. ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்காட்ட சொல்றோம். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் தற்போது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடி சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலை தோற்று விடுவோமோ என்று ஒவ்வொரு வேளா ஒருமுறை சங்கத்துக்கும் ஏன் வந்ததை மறந்து விடாதீர்கள். இன்று வரை இந்த நிமிடம் வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாவுசியை பற்றி பேசிய ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டன குரல் கொடுக்கவே இல்லை. இது ஆண்டிமுத்து ராசா திமுக மட்டும் இல்ல, இதை அமைதியாக வேடிக்கை பார்க்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த வெள்ளாளரின் கண்டன குரலாக நாங்கள் சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரோ ஒப்பற்ற தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை 150 பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமாக, அதாவது செப்டம்பர் 5 கொண்டாடக்கூடாது, வருடம் முழுவதும் கொண்டாடும் சொல்லக்கூடிய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஏன் ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டன கொடுக்கலாம்? ஓ பன்னீர்செல்வம் ஏன் ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டன கொடுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி எதற்காக ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டன கொடுக்கலாம்? அப்பனா உங்களுக்கு இந்த வெள்ளாளர்களுக்கு ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த வெள்ளாளர்கள் குலக்கடவுளா இருக்கின்ற வாயு சிதம்பரம் பிள்ளை அவமானப்படுத்தினால் நீங்க காது மூக்கை வாயு பொத்திட்டு அமைதியா இருப்பீங்களா? வருகின்ற தேர்தலில் இந்த வெள்ளாள ஓட்டு யாருக்கு குத்துறமோ அவன் தான் ஆட்சியை பிடிக்கும். அதை மாட்டுக்கட்டா கிடையாது. ஆண்டிமுத்து ராசாக்கு கண்டனத்தை கொடுக்காம யாருமே ஓட்டு கேட்க வராங்க. எப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா கல்வியை மெரினாவில் கட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் காலை விழுந்து கெஞ்சினார் சொன்னா இந்த திமுக அரசு ஏற்றுக்கணுமா? காங்கிரஸ் இறந்த பிறகு இந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மெரினாவில் எங்க அப்பாக்கு கல்வியை வேணும் சொல்லி கெஞ்சிதான் அப்படின்னு சொன்னோம். ஆண்டிமுத்து ராசா நீ ஏத்துக்கிடுவியா? தேசம் ஓட்டும் தேசிய தலைவர் இன்னைக்கு இருக்க அவங்க திமுக கவுன்சில் உறுப்பினர் ஸ்கார்பியோல போறாண்டா. அன்னைக்கு இந்த நாட்டுக்காக ஆங்கிலேயே எதிர்த்து கப்பல் விட்டோம்டா எங்க தாத்தா. இப்ப இருக்கிற அரசியல்வாதிக்கு வாவுசியை பத்தி பேச தகுதி இருக்கா? நீங்க என்னன்னா வாவுசியை பத்தி பேசிட்டு ஓட்டு கேட்க வரலான்னு நினைச்சிடாதீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், ஸ்டாலினா இருக்கட்டும், ஸ்டாலின் சார்பா இங்க யாரு ஓட்டு கேட்டு வந்தாலும் செருப்பு மாறே உங்களுக்கு போடப்படும், அசிங்கப்படுத்தப்படுவார். திமுக வாகனம் வெள்ளாளர் சமுதாயத்தின் மக்களால் அடித்து ஒடுக்கப்பட்டது என்ற 2021 இந்த வேளாண் சமுதாயத்துக்கு செய்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி மறந்திருக்க மாட்டார். மீண்டும் அதே தோல்வியை திமுகவும் சந்திக்கும் என்பதை நாங்கள் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் சார்பாக திமுக தலைமை மு.க. ஸ்டாலினுக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது தலைவரை பற்றி இனியோ பேசிக்கிட்டு பெண்களை பற்றி இனியோ பேசியிருக்கின்ற ஆண்டிமுத்து ராசாக்கும் சொல்றோம். இது எச்சரிக்கை என்பதை கூறிக்கொள்கிறோம்.